வணக்கம் பலடொலியில் வெல்கம் பேக் டு அவர் யங் சேனல். இந்த டிஷர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. எஸ், பென்டன் காமிக் இஷ்யூ 3 டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த டீ. ஏற்கனவே இஷ்யூ 1 and 2 வந்து நம்ம யங் சேனல்லே போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணா லிங்க் தரேன், போய் பாருங்க. ஏன்னா அப்போதான் இந்த இஷ்யூ 3 ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி, வளவலன்னு பேசி ரம்பம் போட்டு உங்க எல்லாரும் கழுத்தையும் இறக்காம நம்ம அட்டிக்குள்ள போய் அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாப்போமா? பாருங்க. போன இஷ்யூல நம்ம குவென் வந்து கேனன் போல்ட்டா மாறின பெண்ண கிராண்ட் பாவோட பழைய தகர டப்பால துரத்தினே போறாங்க. அதுல இருந்து தான் இந்த கதை கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு அடையாளம் தெரியல? எனக்கு தெரியும், நீ ஒரு ஏலியன். ஏலியன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இருக்காங்க. உன்னை அச்சு தள்ளிட்டு அந்த பென் கிட்ட காமிச்சு அவன் மூக்க உடைக்க போறேன் ஏய் அப்படின்னு ஒன்னே கேனன் போல்ட் அந்த வண்டி இடிச்சிருது. போய் தலைவர் தூரம் போய் விழுறாரு. உடனே நம்ம குவென் வந்து அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். இங்க வந்து மனுஷனத்தை அடிமையாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. மனுஷங்களாம் எப்போ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம். உன்னை அச்சு காலி பண்ற இரு குவென், இரு. நான் தான் பென். நீ என் கூட விளையாடுறியா என்ன? நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன, அதாவது எப்படி? இது பத்திலாம் உண்மையிலே என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறியா? காட்டுக்குள்ள ஏதோ வானத்துல இருந்து வந்து விழுந்துச்சு குவென். அடுத்த செகண்டே நானா இல்ல. அதாவது நான் நானா தான் இருந்தேன், ஆனா முழுக்க வேற மாதிரி மாறிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு குவென். ஆர்மி ஃபோர்ஸ் வேற பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்களாம் என்னதான் தேடிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டு போன எபிசோட்ல கால்னல் ராசம் வந்து நம்ம கிராண்ட் மேக்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த யூனிட்ஸ்குள்ள போனார்ல, அங்க வராங்க. எல்லாரும் வேகமா வேலை செய்யுங்க. கால்வே யூனிட்டோட டார்கெட்டை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதாவது அவங்க அங்கிருந்து எது கொண்டு வந்தாலும் அதை நம்ம நம்ப தயாரா இருக்கணும். இங்க என்ன நிலைமை ராம்சே? நான் கால்வே யூனிட் கூட டைரக்டா பேசணும் அப்படின்னு ஒன்னே ராம்சேன்ற ஒரு சோல்ஜர் பேசுறாரு. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சார், சிக்னல் ஆன்லே தான் இருக்கு, ஆனா யாரும் பதில் பேச மாட்டேன்றாங்க. பிரைவேட் ஹேப்பர் மொபைல் கமெண்ட்ல இருந்து கால்னல் ராசம் அங்க என்ன அப்டேட்னு கேக்குறாரு. ப்ளீஸ் யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே ராம்சே வந்து கால்னல் ராசம் கிட்ட திரும்பி பார்த்து சொல்றாரு, யாரோட சிக்னல் ஒன்னும் கிடைக்கல கால்னல். ச்சே, இது ஏதாவது சிக்னல் ஃபால்ட்டா இருக்குமா நமக்கு அப்படின்னு ஒன்னே அந்த ரூம் அலர்ட் ஆகுது. பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டுள்ளது, ஊடுருவல் எச்சரிக்கை. என்னடா இது, என்ன உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஒன்னே கட் பண்ணி அந்த ரோபோட் வந்து போன எபிசோட்ல எல்லா சோல்ஜர்ஸும் போட்டு பிச்சு போட்டுச்சுல, அந்த ரோபோட் இவங்க இருக்கிற அந்த ஆர்மி கேம்புக்குள்ளே வந்துடுது. இந்த கிரகத்தின் எதிர்ப்பு மிக பரிதாபமாக உள்ளது அப்படின்னு ஒன்னே நம்ம கிராண்ட் பா மேக்ஸ் வந்து அந்த ஆர்மி கேம்ப்ல இருக்க ஒரு கண்டெய்னர் பின்னாடி போய் ஒளிஞ்சுன்னு அந்த சண்டையெல்லாம் பாக்குறாரு. பார்த்தாலே தெரியுது ஏதோ சண்டை போட தெரியாதவன் சண்டை போடுற மாதிரி இருக்கு. இது ஒன்றும் நல்லபடியா முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு உடனே அந்த ரோபோட் அந்த கேம்ப்ல வந்து எல்லாரையும் அந்த அடி இது போட்டு பிச்சு போடுது போன எபிசோட்ல வந்த மாதிரியே. அப்போ கால்னல் ராசம் வந்து எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ கால்னல் ராசம் பக்கத்துல இருக்க சோல்ஜர் வந்து பேசுறாரு, என்ன எலவிடாது அப்படின்னு உடனே நம்ம கால்னல் ராசம், நம்ம டார்கெட் ரொம்ப ஆபத்தானது, எல்லாரும் தயாராகுங்க, அவனை சாம்பலாக்குங்க. இந்த தடைகள் எல்லாம் பயனற்றவை. ஆம்னி சிக்னல் வலுவாக இருக்கிறது. இங்கே என்னோட பணி கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அப்படின்னு ஒன்னே அது அந்த ஃபயர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு அதை அந்த ரோபோட்டை போட்டு பொழகிறாங்க. அந்த பிளாஸ்ட் வந்து அந்த கண்டெய்னருக்கு, அதாவது கிராண்ட் பா மேக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த கண்டெய்னர் மேலேயும் போடுது. அவர் வந்து எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு அந்த பக்கம் விழுறாரு. விழுந்துட்டு அவர் கையில் ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கு, அதை வச்சு ஒரு விஷயம் பண்றாரு. அது என்னன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஆனதான் ஆச்சு. நான் பண்றது ரொம்ப பெரிய தப்பா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு ஒன்னே கட் பண்ணி நம்ம குவென் வந்து பெண்ணை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள கூட்டு வந்து பேசுறாங்க. இப்போ இதை நான் நம்பி இருக்கவே மாட்டேன். அதாவது இதை மட்டும் நான் என் கண்ணால பார்க்கலன்னா சத்தியமா நம்பி இருக்க மாட்டேன். இதை பத்தி எனக்கே சுத்தமா ஐடியா இல்லை குவென். இது என்னன்னே தெரியல. நேரா வந்து இது என் கையில ஒட்டிக்கிச்சு, என்னால சுத்தமா கேட்கவே முடியல. முதல்ல இப்ப நம்ம கிராண்ட் பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒன்னே உட்காந்துக்கிற அந்த பழைய தகர டப்பா வந்து டப்புன்னு ஸ்டார்ட் ஆகுது. அங்க என்ன நடக்குது? இன்ஜின் தானாவே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நகர்றோமா என்ன? ஐயோ அப்படின்றாரு நம்ம பென். எப்படி இது வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் கையில ஏதோ ஒரு பொருள் வச்சிருந்தாருல, அதை வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் இது மட்டும் பண்ணல, இன்னொரு விஷயமும் பண்ணிருக்கிறாரு. அதான் நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். ஆமா, யாரு இந்த தகர டப்பா ஓட்டுறது? சத்தியமா நான் இல்ல, எனக்கு தெரிஞ்சு தானாவே ஓடுது. வழியில இது எங்கன்னா சாப்பிடறதுக்கு நிறுத்தும்னு நினைக்கிறேன். வாய மூடு பென், நம்ம எங்க போயிட்டு இருக்கோனே தெரியல, உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு இப்பவே இந்த சம்மர் வெக்கேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா போதும்னு தோணுது. என்ன சொல்ற? அப்படின்னா நம்ம இங்க கொஞ்சம் கூட ஃபன்னாவே இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒன்னே இந்த ரோபோட்லாம் சண்டை போட்டுச்சுன்னா அந்த ஆர்மி கேம்ப்ல கரெக்டா அது வாசலாண்டியே வண்டி வந்து நிக்குது. இந்த இடையூறு ரொம்பவே சலிப்பாக இருக்கிறது, நான் குழப்பத்தில் தான் பலம் பெறுவேன். எப்பா ஃபைனலி நின்றுடுச்சு அப்படின்னு ஒன்னே நம்ம குவென் வந்து வெளியே இந்த ஆர்மி பர்சன்ஸ்லாம் வந்து அந்த ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அதை பார்த்துடுறாங்க. ஐயோ இதை பாக்குறதுக்கு ஏதோ ஆர்மி ஏரியா மாதிரியும்
அப்புறம் அங்க ஏதோ பயங்கரமான மான்ஸ்டர் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. இவை அனைத்தும் சீக்கிரமே முடிந்துவிடும். பென், ஒண்ணு செய். அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உன் உதவி தேவை. உன் கையில இருக்க அந்த பொருள் ஏதோ ஒண்ணு, ஆனா நீ அதை யூஸ் பண்ணியே ஆகணும். சரி, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு இது பண்றது எவ்வளவு பரவாயில்லதான். ஆம்னி சிக்னல் மிக வலுவாக காட்டுகிறது. இலக்கு மிகவும் அருகில் தான் உள்ளது அப்படின்னு ஒண்ணு. இப்பதான் நம்ம பென் விருப்பப்பட்டு இந்த காமிக்ல ஏலியனா மாறுறாரு. எந்த ஏலியனா மாறி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரோட ஃபேவரட் டைமண்ட் ஹெட். ஹே மான்ஸ்டர், அப்படியே நில்லு, உன்னை ஒரு போட்டோ எடுக்கணும். எங்க சூப்பரான ஒரு போஸ்ட் கொடு பார்க்கலாம் அப்படின்னு போட்டுன்னு அந்த மான்ஸ்டரை போட்டு அடிச்சு சொருறாரு. அப்போ அந்த மான்ஸ்டர் பேசுது, என்ன இந்த பரிதாபகரமான கிரகத்தில் ஒரு பெட்ரோசேப்பியனா? அப்படி என்றால் கிராப் பற்றிய பிரபஞ்ச புராண கதையை நீ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாய். இல்லை என்றால் அதை சொல்ல நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. பெட்ரோசேப்பியன் அப்படின்னா நீங்க பென்டன் கிளாசிக் ஏலியன் அல்டிமேட் ஏலியன் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த டைமண்ட் ஹெட்ன்றது பென் வச்ச பேரு. அதோட ஒரிஜினல் ஃபார்ம் நேமே பெட்ரோசேப்பியன் தான். இப்போ சரி, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பெட்ரோசேப்பியன் சண்டை போட்டு பார்த்து யுகங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை இந்த கிரகம் எனக்கு ஒரு நல்ல சவாலை கொடுக்கலாம். நீ இந்த இடத்த சேர்ந்தவன் இல்ல, அப்படிதானே? அப்படின்னா உன்னை பூமிக்கு வரவேற்கிற மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு பொட்டுன்னு அடிக்கிறாரு அந்த ரோபோட்டை. ஆனா அது சாயற மாதிரியே இல்ல. அது சொல்லுது, சுவாரஸ்யம், உன்னிடம் சக்தி இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லை. உன் மறைந்திருக்கும் ஆற்றலின் அதிபன் எனக்கு மிகவும் பரிச்சயமானது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ அத்துமீறி நுழைஞ்சிருக்க, அதனால தெரியும்ல, என் இடத்த விட்டு உடனே வெளியே போ அப்படின்றாரு. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ஏதோ ஒரு சோத்து பின்னால இருந்து ஒளிஞ்சு இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு, ஓ இடமா, அச்சோச்சோ அப்படின்றாரு. அவருக்கு வந்து தெரிஞ்சது இது பென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதுதான் பென்னு எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. உன் இடம் என் இடம் அப்படின்னு பென் சொல்றதை வச்சு இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மேபி இது அடுத்த இஷ்யூஸ்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆரம்ப நிலை உயரத்துக்கே ஒரு திமிரை காட்டுகிறது. உனக்கு விரைவான மரணத்தை பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல இருந்து ஒரு லேசர் லைட் விடுது. அப்ப நம்ம பென் வந்து, எப்பாடியோ கொஞ்சத்துல தப்பிச்சேன். சரி, நீ ரொம்பவே என்ன இல்ல இல்ல இப்ப வேணாம் அப்படின்றாரு. உடனே அந்த ரோபோட், இது என்ன உருமாற்றம்? ஒரு நிமிடம், அது ஆம்னிட்ரிக்ஸ், இந்த கிரகத்தை சேர்ந்த ஒரு உயிரினத்திடமா இருக்கிறது அப்படின்னு. உடனே நம்ம பெண் வந்து, என்னது, இதை நான் முன்னதாகவே யோசித்திருக்க வேண்டும். என் தலைவன் இதை கண்டு மகிழ்வான். ஐயோ விட்டா இது இன்னும் மோசமா போயிடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு க்ளோஸ் போறாங்க. அட கடவுளே, அச்சச்சோ பென், எப்படின்னா நீ தப்பிச்சிடாது. அந்த அந்த அது ஏலியன் குவென், அதானே நீ தேடின வார்த்தை. கிராண்ட்பா, நீங்க எங்க போயிருந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? இது ஏலியன் தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ எம் சாரி குவென், இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ ஆல்ரெடி தெரிஞ்சுக்க கூடாத பல விஷயத்த இப்ப பாத்துட்ட. அதை பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போ உன் கசினுக்கு நம்ம உதவி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒன்னே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல. அதே டைம்ல பென் வந்து ஒரு பள்ளத்தூர்ல போயிட்டு நகர முடியாம மாட்டிட்டு இருக்காரு. நேரா அந்த ஏலியனும் நின்றுட்டு இருக்கு. இதில் உன் மீது தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை பூமிவாசியே, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முடிவு அவசியம். அப்படியா? அப்ப சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்க கூட சண்டை போட்டேன், அப்போதுதான் என் தலைவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பின்னாடில இருந்து ஒரு லேசர் லைட் மாதிரி அந்த ரோபோட் மேல விடுறாரு. அப்ப நம்ம பென், ஒரு நிமிஷம் இரு, இதுல இருந்து மறுபடியும் லைட் வருது அப்படின்னா அப்ப சரி வா போலாம். கிராண்ட்பா, இப்போ என்ன பண்ணீங்க? அந்த ஏலியனோட சிஸ்டம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வண்டி மேல இருக்கிற மிஷினை வச்சு அதிக அதிவன் துகளோட வெடிப்பை விட்டேன். பென் அந்த பள்ளத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஏலியனுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட்டா இருப்பான். அட்லீஸ்ட் இப்போ பென் அந்த பள்ளத்துல இருந்து தப்பிச்சதுக்கு ஒரு சின்ன டைம் கிடைச்சிருக்கு. அமைப்புகள் மறுபடி செயல்படுகின்றன. ஏய் கிராப் மூஞ்சி அப்படின்னு நம்ம பென் சொல்றாரு. இப்ப எந்த ஏலியனா மாறி இருப்பாரு? போராம்ஸ், செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டயலாக்லாம் மாசா பேசுவாரு. உங்க கூட சண்டை போடுறதுக்கு 4 கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்? உண்மையான சுமோ ஸ்லாமர் பிளேயர் மாதிரி உன்னை கொல்ல போறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அச்சு கும்மா குத்தி நிற்கிறாரு. குத்தி அதை சாவச்சிடுறாரு. உடனே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு, கிரவுண்ட் யூனிட்ஸ் ஜாக்கிரதையா இருங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் அடிச்சு சாவடிங்க. என்னது, இங்க இருந்து இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், குவென், உன் கசின் என்னோட ஒரே பேருன்றதுனால இந்த அளவுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படின்னா காப்பாற்றணுன்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர், கர்னல் ராசம், ஏதோ மேல இருந்து வருது அப்படின்னு ஒன்னே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து அவர் வண்டி மேல இருந்து ஸ்மோக் எல்லாம் ஃபுல்லா போட்டுறாரு. நானும் அதை பார்த்துட்டு சோல்ஜர், ஆனா இது எனிமி அட்டாக் மாதிரி இல்ல, இது ஏதோ ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல,
மொத்த காம்பவுண்டையும் மறைச்சிருச்சு அப்படின்னு உடனே ஒரு சோல்ஜர், சார் அந்த டார்கெட் அப்படின்னு உடனே கோலனல் ரோசம், ச்சே எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறத விட இங்க பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, அது மட்டும் இல்ல யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் நமக்கு ஆப்போசிட்டாவும் இருக்காங்க அப்படின்னு உடனே கட் பண்ணி நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அந்த கர்னலுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியறதுக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம். கவலைப்படாதீங்க, இந்த பழைய தகர டப்பால இன்னும் நிறையவே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. எப்படியும் அவங்க நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி எல்லாம் வச்சு அது சாத்தியமே இல்லை. அதுவும் அவங்க டெக்னாலஜில நான் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வேற பண்ணியிருக்கேன். அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல ஏதோ ஒன்று அவர் கையில வச்சு பண்ணியிருந்தாருன்னு, அவ்வளோ பெரிய வெப்பன் போல இருக்குது. அவங்க டெக்னாலஜி எல்லாம் ஏதோ ஒரு சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. இது சொல்லி முடிச்ச உடனே நமக்கு வென் வந்து சந்தோஷம், நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, உண்மையிலே நமக்கு இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்ட் தானே பென் அப்படின்னு ஒன்னே இப்பதான் நம்ம பென்னை காட்டுறாங்க. 4 ஹவர்ஸா ஏதோ குத்த வச்சுன்னு அந்த வண்டிக்குள்ள உக்காந்துக்கிறாரு. ஹே என்ன எதுக்கு பாக்குறீங்க? உண்மையிலேயே ஷாக் ஆக வேண்டிய ஆள் நான் தான். நம்ம சம்மர் வெக்கேஷன் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. வாவ், என்னப்பா பென்னு நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கும் பயப்படாதீங்க, இது உனக்கும் சேர்த்து தான் குவன். ஒரு விஷயம் கேளுங்க, நம்ம சம்மர் வெக்கேஷன் இப்போதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு உடனே கட் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருந்த இடத்துல ஒரு சோல்ஜர் பேசிட்டு இருக்காரு நம்ம காலனல் ரோசம் கிட்ட. சார் நம்ம சர்ச் யூனிட்ஸ் இப்போ பாதுகாப்பு எல்லையை தாண்டி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னும் ஆன் ஆகல. அவங்க நம்ம சிஸ்டம் நல்லாவே ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, எனக்கும் அதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நம்ம சிஸ்டம்ஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சு அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட எவிடன்ஸை ஃபுல்லா மறைக்கிறதுக்காக முன்னேற்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க பாத்தீங்களா சோல்ஜர்ஸ்? இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தா நம்ம ஒன்றும் முழுசா தோத்து போல. அதாவது அவங்க நமக்கு இந்த கிஃப்ட்டை விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, க்ளீன் யூனிட்ஸ். உடனே இந்த ஏலியனோட பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம காட்டுறதுக்கு ஒரு டைரக்டான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு சீக்கிரமே எங்கிட்ட ரிசல்ட் கொண்டு வாங்க. மனுஷனோ ஒரு புதிய கட்டத்துக்குள்ள போறது தெளிவா தெரியுது. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு உடனே கட் பண்ணி ஸ்பேஸ்ல நம்ம வில்கேக்ஸ் இந்த இடத்துக்கு போறாங்க. ஆல் மைட் அலர்ட், தரவு மையத்துக்கு புதிய தகவல் வந்திருக்கு. முதன்மை செயல்பாட்டாளர் கிராப் பற்றிய உளவு தகவல் கிடைத்துள்ளது. அவனுடைய பணி வெற்றிகரமாக தொடங்கியது. ஆனால் அவனோட உயிரியல் சிக்னல் இப்போது காணாமல் போய்விட்டது. நீண்ட தூர உயிரினங்கள் இன்னும் அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படின்னு ஒன்னே நம்ம வில்கேக்ஸ் அம்மா கோபமா பேசுறாங்க. அப்படின்னா கிராப் அந்த வெப்பனை திருப்பி எடுத்துருவாங்கயா? இது எனக்கு ஆர்வத்தை தூண்டுது. சைபர்நெட்டிக்லி என்ஹான்ஸ்டு ஸ்பீஷியஸ் பிரீமனை எதிர்த்து உயிர் பிழைக்கிறது மட்டும் இல்ல, அவன் ஜெயிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற இந்த கிரகத்தோட உயிரினம்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒருவேளை இந்த கிரகத்தை நான் ரொம்பவே இலக்காரமா நினைச்சிருக்க போறேன். ஒருவேளை இது என் முழு கவனத்துக்கும் தகுதியானதா கூட இருக்கலாம். வரப்போறதுக்கு இவங்க இன்னும் தயாரா இல்லை. ஆனா கூடிய சீக்கிரமே இந்த பிரபஞ்சத்தோட முதல் உண்மையை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு உலகமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. அவங்களோட சொந்த சின்ன கடவுள்லாம் அவங்கள காப்பாத்தாம கைவிடும் போது, அர்த்தம் இல்லாத அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரத்தத்துல முழுகும் போது, ஃபைனலா ஒரே ஒரு உண்மை என்னன்னு அவங்க உணர்வாங்க. அதான் வில்கேக்ஸ் அவங்கள ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு ஒன்னே கட் பண்ணிட்டு தொடரும் போட்டு நெக்ஸ்ட் ஜாபுசா ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ 3 முடிக்கிறாங்க. சரி நண்பர்களே, இதான் பென் 10 காமிக் இஷ்யூ 3யோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இதே மாதிரி அடுத்தடுத்த இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? என் அட்டி மெம்பரா ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என் அட்டி கேங்கில் நீங்கள் ஒரு மெம்பரு. அவ்வளோதானே. இந்த பென் 10 காமிக் அடுத்தடுத்த பாட்டெலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்டி கேங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரம் சட்டு போட்டு ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஸ்டோரி சொல்ற விதம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பச்சை கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.